வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. அதாவது அரசியல் இது சகஜம் அப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கான விஷயங்கள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது. அதாவது ராஜ்யசபா சீட்டு யாருக்கு கொடுப்பாங்க, எப்படி கொடுப்பாங்கன்னு நினச்சிட்டு இருக்கும்போது, சார் ராஜ்யசபா சீட்டு அண்ணாமலைக்கு கொடுக்க போகிறாங்கன்ட்டு. அண்ணாமலைக்கு கொடுத்தா அதிமுக ஆதரவு தெரிவிக்காதே அப்படின்ட்டு. இல்லைங்க, எடப்பாடிகிட்ட பேசிட்டாராமே. எடப்பாடிகிட்ட அண்ணாமலை பேசிட்டாரா? என்னங்க, ஆமாங்க, அரசியல் அது சகஜம் அப்பாங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்குது. ஆமாங்க, தலைவர் பதவி விட்டு போயிட்டாரு. இதுக்கு மேலே அண்ணாமலைக்கு எடப்பாடிக்கு என்ன விரோதம்? நீர் அடித்து நீர் விலகாதும்பாங்கல்ல, எல்லாம் ஒரே இதுதானே. என்னங்க உறுதியான தகவலான? ஆமாங்க, அந்த மாதிரி தாங்க செய்தி வருது. நீங்கள் கூட பாருங்கள், அந்த 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 விஷயம் போட்டிருக்காங்க பாருங்கள். அவங்க கொஞ்சம் கரெக்டானதான் போடுவாங்க, கரெக்டாக அவங்க போட்டிருக்காங்க பாருங்கள். ஓ அப்படிங்களா? சரி, இது பிஜேபி என்ன நினைக்குது? எடப்பாடி என்ன நினைக்கிறாரு? ஏன்னா எடப்பாடி பழனிசாமி நம்ம தொடர்ந்து சொல்கிறோம், எடப்பாடியே நீங்கள் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடக்கூடாது. செங்கோட்டையன் எல்லாம் சொல்லும்போது கூட நம்ம பழைய பதிவு ஃபஸ்ட்டு எடுத்தோம், நம்ம தான் சொன்னோம். செங்கோட்டையன் புறக்கணிப்புன்னு முதல் நாள் சொல்லும் போதே இது வேலைக்கே ஆகாது. இது செங்கோட்டையன் அப்படிங்கிறது பொதுச் செயலாளர் மெட்டீரியல் இல்லை. அவர் எப்பயுமே 2வது இடம் தான். ஓபிஎஸ் மாதிரி தான் அவரெல்லாம் தலைவர் பதவியெல்லாம் அவர் தாங்க மாட்டாருங்க. சீனியராக இருக்கலாம், அவர் தலைவர் பதவி தாங்க மாட்டாருன்னு சொன்னோம். அதே மாதிரி நடந்தது. இன்னும் எல்லா சேனல்லையும், செய்தி சேனலில் ஃபஸ்ட் நியூஸ் என்னது? அதாவது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சீரிய முறையில் ஆட்சி நடத்தினார்னு செங்கோட்டையன் சொல்லிட்டாராம். வேறு என்னங்க வழி, என்னங்க பண்ணுவார்? அமித்ஷாட்ட போய் நிர்மலா சீதாராமன் போய் பேசினார், எல்லாம் கை விட்டாங்க. இவங்கெல்லாம் கை விடுவாங்கன்னு எடப்பாடிக்கு தெரியும். ஏன்? அவர் பின்னாடி யாருமே இல்லையே. எப்படி ஓபிஎஸ் பின்னாலேயாவது ஒரு 4 பேர் போனாங்க, செங்கோட்டையன் பின்னாடி யாருமே இல்லை. அந்தளவுக்கு ஒரு நற்பெயரை கோஷ்டியை சம்பாரித்து வச்சுருக்காரு. சார் அரசியலில் என்ன இன்றைக்கி வேணும்? ஒரு அப்படி இப்படின்னு பார்த்து ஒரு பதவிக்கு வந்துடணும். பதவிக்கு வந்து ஏகப்பட்டது சம்பாதிக்கணும். சம்பாரித்து கொஞ்சம் கட்சிக்காரங்களுக்கு செலவு பண்ணணும். கூட ஆள் நிறைய பேரை சேர்த்து வச்சுக்கணும். ஆள் யாருக்கும் ஒன்றும் கொடுக்க மாட்டேன், நான் மட்டும் சம்பாதிப்பேன், என் குடும்பம் மட்டும் சம்பாதிச்சிங்கன்னா நீங்கள் மட்டும்தான் இருப்பீங்க, வேறு ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி நிறைய பேர் இருக்காங்க. அதில் செங்கோட்டையன் ஒருத்தர். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் திடீர் திருப்பமாக இந்த ராஜ்யசபா சீட்டு வருது. ராஜ்யசபா சீட்டு அதிமுக அப்படிங்கிற கட்சி தேமுதிகவுக்கு தான் கொடுத்தது அப்படின்னு பிரேமலதா சொன்னாங்க. எங்களுக்கு எழுதி கொடுத்துருக்காருன்ட்டாங்க. எடப்பாடி அப்போவே சொல்லிட்டார், அப்போல்லாம் நான் எழுதியே கொடுக்கலன்ட்டார். உடனே பிரேமலதா அவர்களுக்கு கோவம் வந்து ஒரு ட்வீட்டு போடுறாங்க, மறுபடியும் எரேஸ் பண்ணுறாங்க. ஏன் வேணாமா? கொடுக்குற மாதிரி பேச்சுவார்த்தை கூட நடத்தி பார்க்கலாம். தேவையில்லாமல் நீங்கள் ட்வீட் போட்டிங்கன்னா கொடுக்குறதையும் கொடுக்க மாட்டார். பையனுக்கு சீட் கிடைக்காமல் போயிடும். பையன், ஏன்னா அந்த கட்சியில் அவங்க பையன், அவங்க தம்பி, இதான் 3 பேர் தான் கட்சி. ஏன்னா அவங்க வைக்கிறது தான் சட்டம். கேட்டால் அவங்க வாரிசு அரசியலை பற்றி அவங்க பேசுவாங்க. நம்ம சிரிப்பாகுது. தேமுதிகவை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எந்த நினைச்சிட்டு இருக்காங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அப்புறம் அன்புமணி திமுக அதிமுக 2 பேர்கிட்டையும் எம்பி சீட் வாங்கிடுவார், எம்பி ஆகணுங்கிறது ஆசை. ஆனால் நாடாளுமன்றத்தில் முக்கியமான விவாதத்தில் கலந்துக்க மாட்டார். வக்பு வாரிய பில் வரும்போது அவர் சபைக்கே போகல. அந்த அளவுக்கு அவர் ஒரு பெரிய புத்தாளி. கேட்டால் உலக வரலாறுலாம் பேசுவார். மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி. நாடாளுமன்றத்திலே நீங்கள் செயல்படுறதை பார்த்து நாங்கள் மகிழ்ச்சி அடைஞ்சிட்டோம். இதில் தமிழ்நாட்டில் வேறு முதலமைச்சர் ஆகணுமா? இவரெல்லாம் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஆனால் கொஞ்சம் யோசனை பாருங்கள். இவர் ஒரு மிகப்பெரிய ஒரு சங்கிதான்னு வச்சுக்காங்களேன். அப்பா அருமையான அப்பா, பையன் வந்து சங்கி. வேறு என்ன நம்ம பேசுகிறதுன்னு தெரில. தான் அப்பா அம்மாவில் மட்டுமே தான் அப்பாவால் வாரிசு நிறைய பேர் இருக்காங்க சார். வாரிசு அரசியல் இன்றைக்கி இந்தியாவில் எவ்வளோ பெருசுன்னு நமக்கு தெரியும். அதில் அன்புமணி வந்து மிகப்பெரிய ஒரு, எப்படி சொல்கிறது, அவங்க அப்பா எப்படி இருப்பார், பையன் எப்படி இருக்காருங்கிறத நம்ம வார்த்தையில் சொல்ல வேணாம்னு பார்க்குறேன். அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கவர். இப்படி போயிட்டு இருக்கும்போது அன்புமணிக்கு கொடுப்பாங்களா, இல்லை அதிமுகவே நிற்குமா? அதிமுக கொடுத்தா யாருக்கு கொடுக்க போகிறாங்க? இப்படி பலவிதமான விஷயங்கள் போயிட்டு இருக்கும்போது பிஜேபியோட கூட்டணிக்கு போகிறாங்க. ஏன்னா அதிமுக இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் கண்டிப்பாக ஒன்று ஜெயிச்சிருவாங்க. ஏன்னா இன்னொரு 7 எம்எல்ஏக்கள் இருந்தால் தான் இன்னொருத்தர் ஜெயிக்க முடியும். எப்படியும் நம்ம பிஜேபியில் ஒரு 3, பாட்டாளி மக்கள் கட்சி, ஓபிஎஸ், இன்னொருத்தர் மனோஜ் பாண்டியன், அப்புறம் இவர் ஐயப்பன், 3 பேர் இருக்காங்க. இது எல்லாத்தையும் சேர்த்தா தான் ஜெயிக்க முடியும். பிஜேபி எங்களுக்கு கொடுத்துருங்க, நாங்கள் பார்த்துக்கிறோன்ட்டாங்களாம். அப்புறம் யாருக்கு கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ராஜாவாம். என்னங்க ராஜாக்கான? ஆமாம், ராஜா தான் தமிழ்நாட்டு கொள்கையை பேசுகிறதுக்கு அவர்கிட்ட யாரும் ஆள் இல்லை. இந்துத்துவாவில் தீவிரமான ஆதரவாளர் உங்களுக்கு தெரியும். ராஜாலாம் எம்பி பதவி போனால் அங்கே போனால் எப்படி சபை இருக்குங்கிறது நமக்கு தெரியும். இங்கேயே அவர் பேசுகிற பேச்செல்லாம் கோர்ட்டில் எல்லாத்தையும் இப்படி திட்டுவார். அவருக்கு கொடுக்குறதா வந்துருச்சான். ஏன்னா ஏதாவது ஒன்று கொடுங்கிற ரேஞ்சுக்கு அவர் போயிட்டார். கெஞ்சாத குறை தான். ஆனால் ப்ரெஸ் மீட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக பேசுவார். இந்த தாக்குதல் கூட அவர் பேசின பேச்சு பெரிய அளவுக்கு சமூக ஊடகங்களில் கெட்ட வார்த்தையெல்லாம் திட்டுறாங்க அவரை. அவர் பேசுகிறது அப்படி தான் இருக்குது. தராதரம் தெரிஞ்சு பேசணும். ராஜா வயசாகிடுச்சே கூட அவர் பேசுகிற பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா வயதுக்குரிய பேச்சே இல்லை.
சில பேரை சொல்லுவோம்ல, வயதாருனாலும் அவங்க பேச்சு மாறாதுமான, அது மாதிரி எச் ராஜா பேச்செல்லாம் நம்ம கணக்கிலே எடுத்துக்கூடாது. அவ்வளோ ஒரு மோசமான பேச்சு. நீதிமன்றங்கள் தான் தண்டனை கொடுக்கணும் அவருக்கு. வேறு என்ன சொல்கிறது நமக்கு? சட்டம் தன் கடமையை செய்ய வேண்டும். இப்படி போயிட்டு இருக்கும்போது அண்ணாமலை டீலிங் போடுறாரு அதிமுகவோட. என்னங்க அண்ணாமலைக்கு அதிமுக எதிரியாச்சேன்னா, அது எதிரி தான். எத்தனை தடவை எதிரியாக இருப்பீங்க? எல்லாம் ஒன்று தான். அதாவது அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர பகைவனும் இல்லை, அவ்வளோதான். அப்போ அண்ணாமலைக்கு தரத்துக்கு ரெடி ஆகிட்டாருன்னா ஓரளவுக்கு பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே அவர் ஆந்திரா மாநிலத்திலேருந்து தேர்ந்தெடுக்கப்படுவார் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அங்கே டிடிபி அவங்களுக்கு ஏதோ ஒரு வேணும்னு மாதிரி சொல்கிறாங்க பொழுது. ஏன்னா மினிஸ்டரில் இடம் கொடுக்க மாட்டார் பொழுது மோடி, அங்கே எம்பி சீட் கேட்குறாங்களாம். அதனால் இவர் இங்கே, ஏன்னா அதிமுக சொன்னால் தான் ஜெயிக்க முடியும். அண்ணாமலைக்கு நல்லா தெரியுங்க. அதிமுக சொன்னால் இன்றைக்கி அண்ணாமலை கண்டிப்பாக எம்பி. ஏன்னா அதிமுக எம்எல்ஏக்கள் ஆதரவு எடப்பாடியே சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன். சரிங்க, நீங்கள் அவரை பதவி விட்டு மாநில பதவி விட்டு தூக்கிட்டீங்க, எம்பி ஆகுங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை, நாங்களே ஓட்டு போடுறோம் அப்படிங்கிறதுக்கு தீவிரமாக போயிட்டு. அதனால் சொல்கிறாங்க என்னென்னா, அண்ணாமலையை நீங்கள் குறைச்சி மதிப்பிட முடியாது, ரொம்ப தெளிவாக திட்டமிட்டு பண்ணுவார். நல்லா யோசனை பாருங்கள். அண்ணாமலை அவர்களுக்கும் செந்தில் பாலாஜிக்கும் உச்சகச்ச சண்டைங்கிறது ஊருக்கே தெரியும். ஆனால் அண்ணாமலை கூட இருந்து வெளியில் வந்த ஒரு விழுது, அவருடைய விழுது சொன்ன வார்த்தை என்ன? செந்தில் பாலாஜிக்கும் அவருக்கும் பெரிய அண்டர்ஸ்டாண்டிங்க. இன்னொன்று நல்லா யோசனை பார்த்தீங்கன்னா, திமுக எப்பப்போ கஷ்டத்தில் இருக்கும்போது அப்போ அண்ணாமலை ஆட்டத்தை கழிச்சு விட்ருவார். ஞானசேகரன் விஷயம் பெருசாகிட்டு இருக்கும்போது சாட்டையால் அடித்து அதை காமெடியாக்கி விட்ருவார். நீ நிறைய விஷயம் பாருங்களேன். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு லிங்க் இருக்கானா? ஆமாங்க, கண்டிப்பாக லிங்க் இருக்குது. அவருக்கு ஏகப்பட்ட எல்லா கட்சியிலும் லிங்க் வச்சுருக்காரு அவர். அதே போல் இப்போ எடப்பாடிகிட்ட பேசுகிறாரு. ஏன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருந்தவருங்க, அவருக்கு தெரியுங்க நெட்வொர்க்குங்கிறாங்க. அண்ணாமலை எம்பி ஆக போகிறார் அப்படிங்கிறது ஓரளவுக்கு உறுதியான தகவல் மாதிரி தான் தெரியுது. டெல்லி ஓகே சொல்லிவிட்டால் கண்டிப்பாக அண்ணாமலை எம்பி ஆவார்கிறதுல மாற்றுக்கருத்து இல்லை. அதான் நம்ம நினச்சிட்டு இருக்க மாதிரி, அண்ணாமலை அவர்கள் எம்பி ஆனால் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? என்னங்க, அதிமுக ஜெயலலிதாவை பற்றி திட்டுவாராம், அதிமுக கூட்டணி வச்சா ரிசைன் பண்ணுவேன்னு சொல்லுவாராம். ஆனால் அதிமுக தயவோட எம்பி ஆவாராம். அப்படி எம்பி ஆகி நீங்கள் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னோட முடிவு இல்லைங்க, நான் ஒரு சாதாரண தொண்டை. கட்சி சொல்லிகிட்டு இருக்குது. என்ன சொல்லுது? அண்ணாமலை மாதிரி ஒரு ஆள் வேணும், மோடியோடைய கரத்தை வலுப்படுத்தணும், நீங்கள் வாங்க ஜீன் கூப்பிட்டாங்க. மோடியோடைய கரத்தை வலுப்படுத்தணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் போனேன். ஏன்? என்னுடைய ஒரே தலைவன் மோடி. மோடியை யாராவது தப்பாக பேசினா என்னால் பொறுக்க முடியாதுங்கிற டைலாக் தான் விடுவார். அதுவும் நம்மளுடைய சங்கிகள் சூப்பர் பாருங்கள், தலைவர் சூப்பராக கமெண்ட் போட்டார், பேசிட்டாருன்னு கமெண்ட் போடுவாங்க. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.